ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து எக்ஸாம்பிள் 1.10. கொஸ்டின் பாருங்கள். யூஸிங் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் டிட்டர்மைன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கர்வ்ஸ் ரெப்ரசன்ட் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஒரு 4 கிராஃப் கொடுத்துருக்காங்க. அதாவது வெர்டிக்கல் லைனை யூஸ் பண்ணி இவங்க கொடுத்துருக்க 4 கிராஃபில் எது வந்து ஃபங்க்ஷனில் வரும் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த படத்தை எடுத்துக்கிட்டோம்னா இதில் புக்கில் வந்து இந்த இடத்துல வெர்டிக்கல் லைன் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக் கலர் லைன் வந்து வெர்டிக்கல் லைன் ஒன்று எடுத்திருக்காங்க. அது வந்து கர்வை வந்து எத்தனை இடத்துல மீட் பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு இடத்துல மீட் பண்ணுது, இந்த இடத்துல ஒரு இடத்துல, 2 இடத்துல வந்து கர்வில் வந்து டச் பண்ணுது. அதாவது வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டுங்கிறது என்னென்னா, நம்ம ஒரு கிராஃபில் ஒரு வெர்டிக்கல் லைன் போடும்போது அது வந்து அந்த கர்வை ஒரே ஒரு பாயிண்டில் டச் பண்ணுச்சுன்னா அது வந்து என்னன்னு சொல்லலாம், ஃபங்க்ஷன் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அது வந்து என்ன இல்லை, ஃபங்க்ஷன் இல்லை. அப்போ இந்த இடத்துல 2 இடத்துல மீட் பண்ணுது, அதனால் இது என்ன இல்லை, ஃபங்க்ஷன் இல்லை. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, வெர்டிக்கல் லைன் மீட்ஸ் த curve at 2 points. 2 பாயிண்டில் மீட் பண்ணுது. therefore it is not a function. அடுத்து செகண்ட் படத்தில் பாருங்கள். இங்கே வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் எடுத்துக்கும் போது இந்த P அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பாயிண்டில் டச் பண்ணுது. அப்போ இது என்னது, ஃபங்க்ஷன். இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா, வெர்டிக்கல் லைன் meets the curve at only one point. Therefore it is a function. அப்போ கொடுத்துருக்க கிராஃப் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி தான் இங்கே இப்போ தேர்ட் படத்தை பாருங்கள். தேர்ட் படத்தில் இங்கே ஒரு இடத்துல டச் பண்ணுது, இங்கே ஒரு இடத்துல டச் பண்ணுது, 2 இடத்துல டச் பண்ணுது. அப்போ இது ஃபங்க்ஷனான்னு கேட்டால் இல்லை. அப்போ vertical line meets the curve at 2 point. Therefore it is not a function. நெக்ஸ்ட் ஃபோர்த்து படத்தை பாருங்கள். ஃபோர்த்து படத்தில் இங்கே ஒரு வெர்டிக்கல் லைன் எடுத்திருக்காங்க. இந்த ப்ளூ கலராக வந்து வெர்டிக்கல் லைன் ஒன்று எடுத்திருக்காங்க. இது வந்து கர்வை வந்து ஒரே ஒரு இடத்துல டச் பண்ணுது. ஆக்சுவலாக வந்து வெர்டிக்கல் லைன் இங்கே தான் எடுக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. இப்போ இந்த இடத்துல கூட எடுங்க. அதாவது நம்ம இப்போ வேறு இடத்துல செக் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வெர்டிக்கல் லைன் எடுத்துக்கிட்டால் கூட நமக்கு வந்து இங்கே நான் பார்த்தீங்களா, இங்கே வந்து இந்த ஒரே ஒரு பாயிண்டில் தான் டச் பண்ணுது. அப்போ எங்கே எடுத்துக்கிட்டாலும் சேமாக தான் கிடைக்கும், ஒரே ஒரு பாயிண்டில் தான் டச் பண்ணுது. அப்போ இது வந்து என்னது, ஃபங்க்ஷன். இது எப்படி எழுதிக்கலாம், வெர்டிக்கல் லைன் மீட்ஸ் த curve at only one point. Therefore it is a ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அதாவது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன் எடுக்கிறோம். அந்த வெர்டிக்கல் லைன் வந்து இங்கே புக்கில் கொடுத்துருக்க மாதிரி இந்த இடத்துல தான் எடுக்கணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் இல்லை. நம்ம எந்த இடத்துல எடுத்தாலும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கர்வை ஒரே ஒரு இடத்துல டச் பண்ணுச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷன், ஒரு இடத்துக்கு மேலே டச் பண்ணுச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷன் இல்லை. அவ்வளோதான். அப்போ நம்ம இங்கே கொடுத்துருந்த வெர்டிக்கல் லைனை வச்சு கொடுத்துருந்த கிராஃப் வந்து ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, தேங்க்யூ.